வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் ரூமர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதலாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போட ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கிற ப்ரோக்ராமை டிசம்பர் மந்தே பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அதை எப்போ லான்ச் பண்ணுறது, எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அஃபிஷியலி நேற்றுக்கு கோலிகிராஸ் என்ன சொன்னார்னா, ரசல்மனியாவுக்கு முன்னாடி நடக்கிற மண்டே நைட்டால் ஸ்பீட் அப்படிங்கிறது நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். இதை டிவியில் நீங்கள் பார்க்க முடியாது, ஒன்லி எக்ஸில் தான் பார்க்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கான மேட்ச்சு. இதற்காக சொல்லி ஒரு சில காம்படிட்டர்ஸ் மிட்கார்ட் டிவிஷனில் இருக்கிற பல ரசலர்ஸுக்கு இதன் மூலமாக வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக ஒரு சாம்பியன்ஷிப்பை நாங்கள் கொண்டு வர போகிறோம். இந்த சாம்பியன்ஷிப்பை வெல்றவங்க ஒரு நியூ சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாம்பியன்ஷிப்போட பேர் என்ன, அந்த சாம்பியன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ரசிகர்கள் மத்தியில் ஒரு புதிய சாம்பியன்ஷிப் வருது அப்படின்னு சொன்னதுனால அந்த சாம்பியன்ஷிப் எப்படி இருக்கும், அதோட பேர் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்குமா. ட்ரிபிள் H வந்ததுக்கப்புறமா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பும் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இந்த சாம்பியன்ஷிப்பும் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை ஒன்லி பார்த்தீங்கன்னா மிட்கார்ட் டிவிஷனுக்காக கொண்டு வர போகிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா 24/7 சாம்பியன்ஷிப் மாதிரி. அதை காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல, அதனால் ட்ரிபிள் H பிடிக்கல போக வச்சுட்டாரு. இது ரீசெண்டாக மற்ற சாம்பியன்ஷிப் மாதிரி தாங்க, ஒன்லி இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நியூ ரெவல்யூஷனாக ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மேட்ச் நடக்கும். ஒரு 1-2 மேட்சஸை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமும் ரா முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்பீட் அப்படிங்கிற எபிசோடில் நடத்துவாங்களாம். இந்த சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கு ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு நார்மலான டிசைனிங்கில் தான் WWE கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பிரைமரி WWE சாம்பியன்ஷிப் இல்லையே, செகண்டரி சாம்பியன்ஷிப்பும் கிடையாது. இது மிட்கார்ட் டிவிஷனில் இருக்கிற ஜாபர்ஸுக்கான ஒரு சாம்பியன்ஷிப்பு. ஸோ அதனால் அந்த சாம்பியன்ஷிப்பை நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் கொண்டு வரது நல்லது தாங்க. நிறைய ஜாபர் ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பாக மோத முடியாமல் ரொம்ப படாத பாட்டு படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாச்சு கிடைக்குமே. சிட்ரிக் அலெக்சாண்டர் மற்றும் அப்பாலோ க்ரோஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்களா இல்லையானே தெரில. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் CM Punk ராக்கு வந்திருந்தார். ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி செக்ஷன் மேலே உட்காந்துருந்தார்ல. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலும்பிஷ வேலையை பண்ணியிருக்கிறாரு. பேட் மேக்கஃபி பார்த்து ட்ரூ மேக்கின்டையர் சாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தலைமை என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்களேன். தூக்கி காட்டுங்க தலைவரிங்க மாதிரி தூக்கி காட்டிகிட்டு இருக்கிறாரு. பேட் மேக்கஃபி ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆகிட்டார். WWE பார்த்தீங்கன்னா போன வருடம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஜெய் உசோ vs ரோமன் ரெயின்ஸுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்துகிறாங்க. இது ஒரு பிளட் லைன் வார் மேட்சாகவே நடந்தது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் vs சோலோ சிகாவாயாம். சோலோ சிகாவா இப்போதைக்கு ஒரு ஹானரபிள் மெம்பராக பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பிளட் லைனை விட்டு பிரிஞ்சிடுவார். அப்படி பிரியும் போது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிகாவுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும். அதுதான் சம்மர் ஸ்லாமில் இருக்கிற மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெய் உசோ ரோமன் ரெயின்ஸ் கூட மோதாருன்னா அதுக்கு ஒரு தகுதி இருந்தது. என்னப்பா தகுதின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸை மணி இந்த பேங்கில் பீட் பண்ணார். ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸோட ரெவலியில் பார்த்தீங்கன்னா ஜெய் உசோ ஒரு முக்கியமான ஆளாக இருந்தார். நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் ஜெய் உசோ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரோமன் ரெயின்ஸ் நினச்சிட்டு இருந்தார். அதனால் அந்த ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் இப்போ சோலோ சிகாவே பார்த்தீங்கன்னா WWEல நான் எதுக்கு இருக்கிறேன் ஏன் இருக்கிறேன்னு தெரியாமல் ஒரு மூலையில் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஸ்டோரியிலும் அவனுக்கு கிடையாது, மேட்சும் கிடையாது, சும்மா கை கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அடியார் மாதிரி தான் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒருவேளை இதுக்கப்புறம் ரசமணிக்கு அப்புறமா ஒரு நல்ல ஹைப்பு கொடுத்து ஒரு மேட்செல்லாம் கொடுத்தா ஓகே. அவரே WWE பார்த்தீங்கன்னா அடிக்கடி சும்மா தோக்கதாக வச்சுட்டு இருக்கிறாங்க. 36 மேட்சஸை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வியே பெற்றுருக்காரு. ஜான்சனா கிட்ட எப்போ கடைசியாக வின் பண்ணாரோ அதுக்கப்புறமா ஒரு மேட்சஸ் கூட எந்த மேட்ச்லேயும் வின் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்படி ஒரு பரிதாபமான நிலைமையில் சோலோ சிகாவாக இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் கூட பக்கம்லாம் போனார்னா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த மேட்சுக்கு எதிர்பார்ப்பே இருக்காது சுத்தமாக. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் ஒரு டாப் காய், சோலோ சிகா ஒரு ஜாபர் காயா மாதிரி இருக்கிறாரு. என்னதான் சோலோ சிகாவாக பிளட் லைனில் இருந்தாலும் அவர் நம்ம ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற டாமினிக் மிஸ்டீரியோ மாதிரி வெத்து வெயிட்டாக தான் இருக்கிறாரு. ஏன் இருக்கிறேன் எதுக்கு இருக்கிறேன்னு தெரியாமல் சும்மா கையை கட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சம்மர்ஸ்லாம்ல மேட்ச் வச்செல்லாம் நல்லா இருக்காது. மேபி ஒரு வருஷம் கொஞ்சம் நல்லா காட்டினதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிகாவுக்கும் வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ தான் சோலோ சிகாவுக்கும் மதிப்பே இல்லையே WWEல, அந்தளவுக்கு வெத்தாலாக காட்டுறாங்க. உங்கள் அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்கிறீங்களே கோடி ரோட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா AEWல ஒரு விஷயம் பண்ணியிருப்பார்.
ப்ரோடி லீலி கூட கேரக்டர் போகும்போது இந்த மாதிரி தான் ரத்தம் தெறிக்க கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது அடுத்ததாக ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேரில் கொஞ்சம் தீம் மியூசிக்கெலாம் கொஞ்சம் டெவில் மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நியூ கேரக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து AEWக்கு வந்துருப்பார். ஸோ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். பழையபடி பார்த்தீங்கன்னா முடியோட கலராக மாற்றிருப்பார். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டீமன் கேரக்டர் மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது மட்டையில் டை அடிச்சிட்டாருன்னா ஒரு டீமனா, டை அடிக்காட்டா ஒரு நார்மலாக அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா WWE நெக்ஸ்ட் வீக் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தானே நம்ம ராக் வந்து கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணார். அதுவும் ரத்தம் தெறிக்க அது ரத்தம் கிடையாது, தக்காளி சட்னி தான். ஆனால் நமக்கு ரத்தம் மாதிரி தானே காட்டினாங்க, அதனால் நம்ம ரத்தம்னே சொல்லிடலாம். ரத்தம்ங்கிற தக்காளி சட்னியை நமக்கு தெரிக்கிற மாதிரி காட்டினாங்கல்ல, அதனால் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி இந்த பிளாக் கலர் ஹேரில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் என்ன பதிலடி கொடுக்குறேன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது AEWவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் AEWவோட ஒரு கேரக்டரை WWE காப்பி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் முட்டா பாய்க்க கிடையாது. ஸோ அதனால் இந்த கேரக்டர்லாம் வர வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற லுக்கே ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரசிகர்களுக்கு பிடிக்கவும் செஞ்சுருக்குது. பழையபடியாக ஒரு பிளாக் ஹேரில் வந்தால் நம்ம எல்லாருக்குமே ஸ்டார் டஸ்ட் ஞாபகம் தான் வரும். ஸோ அதனால் அது வராமல் இருக்குது, ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ரெசல்மனியாவுடைய பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. அதை பற்றின ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்ததுன்னு சொன்னோம்ல. இப்போ வீடியோவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாள் ஷெடியூலில் இருக்கிறோம். 10 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஆர்கிடெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த செத்ரோலன்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரெசல்மனியாவில் வின் பண்ணார்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டேடியம் இருக்குது. மேபி அந்த மாதிரி தான் டெக்கரேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசல்மனியாவுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே ஸ்டேடியம் நல்லா இருக்குது. கொஞ்சம் இருட்டு டைமில் ரெசல்மனியா நடத்தினா நல்லாயிருக்கும். பகலில் ரெசல்மனியா நடத்தும் போது பட்டாசு வெடித்தாலும் கேட்காது, அவங்க வெளிச்சமாக இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. லைட்டாக இருட்டாக இருந்தது வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும்ல. நிறைய பேர் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாமி அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, அதை வந்து ரசிகர்கள் தானே ஓட்டு பண்ணுறாங்க, நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, நாங்கள் எப்படியா ஓட்டு போடுறது அப்படின்னு ஒரு விரல் பொறிச்சு மாதிரி என்னுடைய ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில் ஒரு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா WWE அஃபிஷியல் பேஜுக்கு போயிருவீங்க. ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்கும் மேல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி இயர் யார், ஆர்டூத்தா, ரோமன் ரெயின்ஸா, கோடி ரோட்ஸா, செத் ரோலன்ஸா கேட்கும். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள ஓட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு 10 கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. பிரேக் அவுட் கேரக்டர் யார், ஃபீமேல் ரெஸ்லர் யார், பெஸ்ட் டாக் டீம் யார், மற்றும் பெஸ்ட் மேட்ச் எது, டீம் எது, ஃபேஷன் எதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 இது வச்சுருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்குது, இந்த வருஷம் எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான சூப்பர் ஸ்டாரை வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னா அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு சீன்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன்.